ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 4 ஏப்ரல் 2024. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, जैसे बाप के संस्कार सदा उदारचित, कल्याणकारी, निस्वार्थ, रहमदिल, परोपकार आदि हैं, ऐसे आप बच्चों के भी संस्कार हो. எப்படி பாபாவினுடைய சம்ஸ்காரம் சதா பிறருக்கு நன்மை செய்வதாக, பிறரை முன்னேற்றுவதற்காக மற்றும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் கருணையோடு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், இப்படி பாபாவினுடைய சம்ஸ்காரங்கள் இருக்கின்றதோ அதே போன்று இப்பொழுது குழந்தைகளுடைய சம்ஸ்காரமும் இருக்க வேண்டும். सदा आपस में एकमत, स्नेही, सहयोगी बन संस्कार मिलन करना यही महानता है. பாபா சொல்றாரு, ஆக நீங்கள் ஒருவருக்கொருவர் நமக்குள்ள நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒற்றுமையாக கருத்தொருமித்து ஒருவர் மற்றொருவருக்கு மதிப்பு கொடுத்து அன்பானவர்களாக சகயோகிகளாக ஆகி சன்ஸ்காரத்தில் இணைந்து செல்வதுதான் மகான் தன்மையாகும். ஏன்னா இது ஒரு பரிவாரம். பரிவாரத்தில் அநேக விஷயங்கள் வரும் போகும். சேவை காலத்தில் எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். அப்போ இங்கே ஒருவர் மற்றொருவருடைய சன்ஸ்காரம் கண்டிப்பாக வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் அதிலும் நாம் எப்படி ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து ஒருவர் மற்றொருவருடைய சம்ஸ்காரத்தை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் பாபா சொல்றாரு மகான் தன்மை. சம்ஸ்காரோங்கா டக்கர் நஹோ. எனவே சம்ஸ்காரங்களில் நீங்கள் மோதல் வைக்காதீர்கள், மோதிக்கொள்ளாதீர்கள். लेकिन सदा संस्कार मिलन की रास करते रहो. ரெண்டு பேரும் சண்டை போடுறோன்னா பின்ன அது மோதல் ஆகுது. அதுவே ஒருத்தருடைய அசைவுக்கு ஏற்றார் போல இன்னொருத்தர் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துடுறோன்னா அதுவே அழகான நடனமாகிடுது. புரியுதில்லையே அந்த பாயிண்ட் பாபா என்ன சொல்றாருன்னுட்டு? ஒத்து போகலைன்னும் போது சண்டை, அதுவே நாம் இணைந்து செல்கின்றோம் அப்படின்னும் பொழுது அது சண்டை இல்லை, அது அழகான ஒரு டான்ஸ் ஆகிடுது. ஸோ சண்டையா அல்லது டான்ஸா அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். संस्कारों को मिलाना अर्थात संपूर्णता को और समय को समीप में लाना है. ஆக சம்ஸ்காரங்களில் ஒத்துப்போவதுதான், இணைந்து செல்வதுதான் சம்பூர்ண தன்மையை மற்றும் நம்முடைய அந்த இறுதி நிலையை, கடைசி நேரத்தை அருகாமையில் வர வைப்பதாகும். என ராஜயோகிகள் நமக்காகத்தான் உலக மாற்றம் என்பது காத்து கொண்டிருக்கின்றது, அக்ஞானிகளுக்காக கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பாபா சொல்லிட்டாரு, திரேதாயுகம் கடைசி வரைக்குமே மொத்தமே 33 கோடி பேர் தான், சத்தியுகம் கடைசி வரைக்கும் இவ்வளோ பேர் தான் சொல்லிட்டாரு. ஸோ அவங்க ரெடியானால் போதும், 800 கோடி பேர் ரெடி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. எனவே நாம் எப்பொழுது நமக்குள்ள இந்த சம்ஸ்கார ஒரு ராஸ் நடனத்தை கொண்டு வருகிறோமோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சம்பூர்ண நிலைக்கு அருகாமையில் வந்துட்டீங்க மற்றும் மாற்றத்திற்கான நேரம் மிகவும் சமீபத்தில் இருக்கின்றது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ஸ்நேகியாக இருக்கிறோம், சகயோகி அதாவது அனுசரணையாக இருக்கிறோம், உதவி செய்பவராக இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் சோதனை செய்து அதை கடைபிடிக்கவும் செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.